ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஹஸ்பண்ட்க்கு சண்டே ஆச்சுன்னா ஹாஃப் டே ஒர்க் இருக்கும். இந்த வாரம் வந்து ஃபுல் டே லீவ் இருந்துச்சு. அதனால் வந்து வெளியே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் கிளம்பிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 3 பேருமே நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் எல்லாம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் போடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் டவலே நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு கொஞ்சம் பவுடர்லாம் அப்ளை பண்ணிவிட்டேன். அயான்மாக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பவுடர் தான், தனித்தனி பவுடர்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு ரொம்ப கம்மியாக ஐலைனர் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக்கும் லைட்டாக போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தலை மட்டும் சீவுனா போதும். அப்புறம் ஓரளவுக்கு தலை காஞ்சதும் சிக்கெல்லாம் எடுத்து போய் தலை சீவிட்டு வந்துட்டேன். வெளியே போகும்போது போடுறதுக்காக இந்த டாப் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் போட்டதில்லை, ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது கூட பேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபேண்ட்டு போடலாமா இல்லை இந்த ஃபேண்ட்டு போடலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஆனால் ரெண்டுமே எலிஃபெண்ட் பிளாசோ தான். ஃபைனலாக ஒரு ஃபேண்ட் செலக்ட் பண்ணி நான் போய் வியர் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இந்த ட்ரெஸ் போட்டதுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். ஆனாலுமே இந்த கலர் என்னோடய கலருக்கு வந்து ரொம்ப ஆப்டான மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் செயின் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு வாட்ச் போட்டுக்கலாம் ஒரு கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் எடுத்து மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருந்தேன். அயான்மாவை வந்து அவங்க அப்பா ஒரு பக்கம் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. எப்போவுமே வெளியே போகும்போது நான் பையனை குளிக்க மட்டும்தான் வைப்பேன். மற்ற வேலை எல்லாமே என் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க. ஏன்னா நான் கிளம்புறதுக்கே எனக்கு டைம் ஆகும். பையனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் எல்லாம் க்ரீம் எல்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி ரெடி ஆகிட்டு இருந்தார். வாட்ச் போட்டாச்சு. இந்த வாட்ச் கூட என்னோடய ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது தான். என்கிட்ட இருக்கிறது A to Z எல்லாமே என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது தான். பிஎட் செமஸ்டர் எக்ஸாம் அப்போ ஸ்மார்ட் வாட்ச் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் எந்த கலர் ஷால் போடுறது ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதனால எல்லாமே எடுத்து வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக அந்த ரெட் கலர் குர்த்திக்கு ஹாஃப் ஒயிட் கலர் ஷால் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஷாலையும் நான் போட்டுக்கிட்டேன். ஷால்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ரெட் கலர் பின் எடுத்து போட்டுக்கிட்டேன். என்னோடய ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்கிட்ட ஒரு 20+ ஷால்ஸ் இருக்குது. அது போக அது கூட மேட்ச் பண்ணுறதுக்கு 20க்கு மேலேயே ஸ்லிங் பேக்ஸ் இருக்குது. அது முன்னாடி நாளே எடுத்து வச்சுட்டேன்னா பிரச்சனை இல்லை. போகிற நேரத்தில் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு ஸ்லிங் பேக் எடுத்து மாட்டிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் 3 பேருமே வீடு லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அயான்மா வெளியே நின்றுட்டு புலம்பிகிட்டு இருந்தான், அவனோட செருப்பே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எல்லாமே போட்டு போகிற செருப்பெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டே வந்துடுறான். அதுக்கப்புறம் எப்படி இங்கே செருப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 ஷூ எல்லாம் போட்டு பார்த்து கழட்டிட்டு ஃபைனலாக எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு போட்டுக்கிட்டான். எப்போவுமே ஹஸ்பண்ட்க்கு சண்டே கூட ஹாஃப் டே ஒர்க் இருக்கும். இந்த வீக் வந்து ஃபுல் டே லீவாக இருந்துச்சு. அதனால் எங்களோட காலேஜ் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு, போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் கிளம்பிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்குமே அவங்க ஃப்ரெண்டு தான். அதனால் 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு மெதுவாக கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகும்போது ஒரு பிளானோட போனோம். ஆனால் அங்கே போய் அப்படியே பிளான் சேஞ்ச் ஆச்சு. எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பைக்கில் போகும்போது ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. அயான்மாவும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு பைக் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. வண்டி எப்படி ஓட்டுவாங்களோ அதே மாதிரி கத்திகிட்டே 2 பேர் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போகிற வழியில் ஜூஸ் ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இளநீ கடை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நிறுத்தி இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது ஒரு கிராமம், சூப்பராக இருந்துச்சு. அந்த இடமே ஃபுல்லாக ஆலமரமாக இருந்துச்சு. அதுக்கு கீழே நின்று இளநீ வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. வர வண்டி எல்லாமே அங்கே நின்று இளநீ குடிச்சிட்டு தான் போனாங்க. நாங்களும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டோம். நாங்கள் எப்போ வெளியே போனாலும் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இளநீ குடிப்போம். என் பையன் குடிக்கவே மாட்டான். ஆனால் வந்துட்டு இந்த டைம் அவனுக்கு வந்து குடிச்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கு. பரவாயில்ல, அன்ஹெல்த்தியாக ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்த்தியாக இளநீ குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நானும் ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் வந்து அதில் தேங்காய் எடுத்து கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தேங்காயும் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக கிளம்பிட்டோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா காற்று அங்கே. அதுவும் மரத்துக்கு கீழே நின்றுட்டு இளநீ வெட்டி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சந்தோஷமாக சாப்பிட்டு கிளம்பினோம். ஃபைனலாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் குழந்தைக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே நெல் போட்டிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இதுதான் அவங்களோட வீடு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துட்டு வந்துட்டோம். அவங்கக்கிட்ட கேட்டோம், இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி கொஞ்ச நேரம் இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். அங்கே கொஞ்சம் மல்லி செடியெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அது உண்மையாகவே மல்லி செடியான்னு தெரில, ஆனால் மல்லி செடி மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது பிச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தோம். ஆமாம், அது மல்லி செடி தான். அந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே வந்து மல்லி செடி தான் வந்திருக்கு. அங்கே சரியான காற்று, நிற்கவே முடியல. ட்ரெஸ்
எல்லாமே அப்படி பறக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறதுமே வந்து வில்லேஜ் தான். ஆனால் அது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்பவுமே. அனிமல்ஸ் தான் வந்து அதிகமாக பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து நெல், வயல் இந்த மாதிரி வந்து பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். அப்புறம் அயான்மாவை நிற்க வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவன் நிற்கவே பயப்படுறான். அந்த நெல்லெல்லாம் வந்து குத்துது அவனுக்கு. அதுக்கப்புறம் எங்கே விழுந்துருவானோன்னு பயம். ஃபுல்லாக சேறு மாதிரி இருந்துச்சு. அதனால வந்துட்டு அவன் தூக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் எனக்கும் ஒரு வீடியோ எடுத்து தரேன் நில்லு அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் இல்லை, ஆனால் என் கூட இருந்தால் அவர் ஃபோட்டோகிராஃபர் தான். ஏதோ எனக்காக இவ்வளோ மெனக்கெட்டு எனக்காக எல்லாமே பண்ணுறாங்க. வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எனக்காக எடுத்து கொடுத்தாங்க. அது எல்லாமே இதில் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். கண்ணே திறக்கவே முடியல. எந்த சைடு நின்னாலும் கரெக்டாக கண்ணுக்கே வெயில் அடிக்குது. அயான்மாக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியோ எப்படியோ வந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து வயல்லேருந்து இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து நார்மலாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் லேட் ஆச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். அயானுக்கு வந்து வெயிலில் வந்ததுனால நல்லா தூக்கம் வந்துருச்சு. இனி கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கணும். அதனால சரி ஹோட்டலுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ரெகுலராக ஒரு ஹோட்டலுக்கு போவோம். எப்பாவது ஒரு நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அந்த ஹோட்டலுக்கு போவோம். அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். சரி இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காட்டுச்சு. சரி அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு நேராக வந்துட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல். இங்கே நாட்டுக்கோழி மட்டும்தான் ஃபேமஸ். நாங்கள் எப்பாவது அந்த வழியாக எங்காவது போனோம் அப்படின்னா அப்பப்போ அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு தான் போவோம். அப்புறம் பாதி தூரத்துலேயே அயான்மா முழிச்சிட்டான். அவன் தூங்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அவன் பின்னாடி உட்காருவான். அவன் முழிச்சிட்டான்னா அவங்க அப்பாட்ட தான் முன்னாடி தான் உட்காருவான். அப்புறம் எல்லாமே எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கேயே வந்து நிறைய சேவல், நாட்டுக்கோழி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்பப்போ வெட்டி சமைச்சு கொடுப்பாங்க. அதெல்லாமே அயான்மா பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய் டைனிங் ரூமில் வந்து உட்காந்துட்டோம். அப்புறம் என்னென்ன ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு எழுதிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் நானும் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி என்னென்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு சின்ன டைனிங் ஹால் மாதிரி. இங்கே 3 பேர் 4 பேர் இந்த மாதிரி வராங்க அப்படின்னா இங்கே தனித்தனியாக உட்கார வச்சு கொடுப்பாங்க. இதே வந்து ஒரு 10 பேர் அந்த மாதிரிலாம் நம்ம பெரிய ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தனியாக குடிசை போட்ட மாதிரி ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுப்பாங்க. நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து போகும்போது அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இப்போ 3 பேர் மட்டும் வந்ததுனால இங்கே நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. நாங்கள் சிந்தாமணி சிக்கன் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போக காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க வந்து பச்சை புளி ரசம், தாளிச்ச ரசம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு அந்த மாதிரி அதெல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் தயிர் பையனுக்காக தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நான் தான் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு அப்புறம் வந்தது எல்லாமே எடுத்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு சிக்கன் சாப்பாடு, இதுக்கப்புறம் குழம்பு எல்லாமே பையனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அவன் வந்து தயிரில் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். ஆசைக்காக 2 பீஸ் சிக்கன் கேட்டான். எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு தயிர் ஊற்றி கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்டான். இதெல்லாம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாமே பச்சை புளி ரசம், சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் சிந்தாமணி, அப்புறம் கெட்டியான தயிர் இதெல்லாமே வந்து இருந்துச்சு. அப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். 3 பேருமே சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இலையெல்லாம் மூடி வச்சுட்டு. அப்புறம் வெளியே ஐஸ்கிரீம் இருந்துச்சு. குல்ஃபி ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் பாட் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கி அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தோம். அய்யானுக்கு ரொம்ப ஹாப்பி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது. எல்லாம் மேலே கீழே சிந்திட்டு சாப்பிட்ருந்தான். தெரியாமல் அவனுக்கு இது ஸ்டிக் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டோம். பாட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தா ஸ்பூனில் எடுத்து அமைதியாக சாப்பிட்டு இருந்திருப்பான். ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிட்டான். அப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு 1/2 kg பார்சல் வாங்கியிருந்தோம். அதுவுமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பில்லெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். அந்த ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் மூளைக்கு அங்கங்கே ஒவ்வொரு சேவல் வந்து கட்டி கட்டி விட்டுருப்பாங்க. அதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். அப்புறம் அப்படியே நேராக பார்க்கிங் போய் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இனி கிளம்புனா நேராக வீட்டில் போய் தான் வண்டி நிறுத்தணும். இடையில எங்கேயுமே வண்டியே நிறுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா 3 பேருக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அது போக இன்றைக்கி மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு ஃபுல் டே லீவ் விட்டுருக்காங்க. அதனால் அவரும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். 3 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு. அதனால நேராக அப்படியே கிளம்பி வந்துட்டோம். சாப்பிட்டு ட்ராவல் பண்ணதுனால 3 பேருக்குமே சரியான தூக்கம். அயான் வந்து வர வழியிலே நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நேராக கதவு திறந்து அவனுக்கு
நேராக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஏசி போட்டு தூங்க வச்சுட்டோம். வண்டியில் வரும்போது தூங்குனா, ஆனால் பெட்டில் போட்டதுக்கப்புறம் அவன் தூங்கவே இல்லை. அங்கே இங்கே புரண்டுட்டு கிடந்தான். அப்புறம் அவங்க அப்பாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அவரும் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. அப்புறம் நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நானும் நல்லா தூங்கிட்டேன். ஈவினிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு இந்த ஸ்டாண்டு வாங்குறதுக்காக. இது வந்து யூபிஎஸ் ஸ்டாண்டு. யூபிஎஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். அது நகர்த்தி வச்சு கூட நம்ம கூட்ட முடியாது. அதனால் வந்துட்டு அது ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஃபுல்லாக கரை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொன்னாங்க. சரி இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போய் இந்த யூபிஎஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த யூபிஎஸ் வந்து நம்ம லேடிஸ்னால் வந்து நகர்த்த கூட முடியாது. ஜென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். அதனால் இது வீலோடு இருந்துச்சு. சரி இது ஓகே, இது வந்து நகர்த்தி வச்சு நம்ம நீட்டாக கூட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே சாப்பாடு வச்சு விட்ருந்தேன் நைட்டுக்காக. அதுக்கப்புறம் அயான்மாக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு அது கூடவே கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுக்குவான். சிக்கன் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால அது சாப்பிட மாட்டான். நம்ம நல்லா காரமே இல்லாத மாதிரி சாப்பாடில் பெரட்டி வெறும் சிக்கன் மட்டும் கொடுத்தா அவன் சாப்பிட்டுக்குவான். அதனால கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் 2 பேருக்குமே சாப்பாடு போட்டுட்டோம். சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் போட்டுட்டு போய் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் யூபிஎஸ் ஸ்டாண்டு வாங்கிட்டு வர வழியில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அது அயான்மா இப்போவே எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பையனுக்கும் எடுத்து கொடுத்துட்டு நாங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த டே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.